என்ன ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு. எங்க போய் வந்தீங்க? நாங்க பாப்பா பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து திண்டுக்கல் போயிட்டு வந்தோம். போய் பொன்ராம் பிரியாணி பிரியாணி சாப்பிட்டு கேக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு என்னைய விட்டு சாப்பிட்டீங்க. நீங்க கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டீங்க. அங்க வந்து இது சாப்பிட்டதெல்லாம் பெரிய மேட்டர் இல்ல. அத நிர்வாகம் பண்றது பொன்ராம் பிரியாணி அந்த ஓனர் பிள்ளை பொண்ணு பாப்பா வயசா அந்த பிள்ளை தான் அதை நிர்வாகம் பண்ணுது. சென்னை, மைசூர், இங்க திண்டுக்கல் 3 இடத்துல இருந்ததை அந்த பாப்பா தான் பாத்துக்குது. சரி சரி சரி, பரவாயில்ல. கேட்டாங்க, அந்த சுவையும் நல்லா இருந்தது. கேட்டாங்க எப்படிமானா நல்லா இருக்குப்பான்னு சொல்லிட்டு வந்தோம். அதாவது பொம்பளை பிள்ளைங்களும் அந்த தொழில முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பாப்பா தொழில் ஒண்ணு பாருங்க, கமலஹாசன் இந்த 70 வயசுக்கு மேல அமெரிக்காவில் போய் ஏஐ தொழில்நுட்பம் கத்துக்கிறாரு. அவர் இது பண்றாரு. தெரியுதா ஒரு எடிட் பண்ண சொன்னா எனக்கு தெரியல, ஒரு இத ஒட்ட வைக்க சொன்னா தெரியல. ஐயோ, வாயை கொடுத்தே மாட்டிக்கிட்டாடாப்பா. அதாவது இதெல்லாம் படிக்கிறதுக்கும் தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் வயசு ஒரு தடை இல்ல. ஆர்வம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் தான் தேவை. படிக்கிறோமா, அப்ப உங்களுக்கு தேவைப்படுது, தெரிஞ்சுக்கிறீங்களா? வயசாயி போச்சுங்கிறீங்க. ட்விட்டர் வந்த புதுசுல கலைஞருக்கு வயசு 86க்கு மேல முதல்ல இந்தியாவுல அரசியல் தலைவர் ட்விட்டர் ஹேண்டில் பண்ணது அவரு கத்துக்கிட்டு. அதுக்குதாயா ஒரு தலைவர். கமலுக்கு இப்ப வயசு 70க்கு மேல. உங்களுக்கு 65 கூட ஆகல இல்ல. படிச்சுக்க முடியாதா? படிச்சுக்கிறமா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த போனவரு அரவிந்த் சீனிவாசன் அந்த ஏஐ தொழில்நுட்பத்துல இருக்கிறவரை பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உலக நாடுகளோட தொழில்நுட்பத்துல போட்டி போடணும்னா வெறித்தனமா படிக்கணுங்கிறாங்க. ஆனா நம்ம ஊர்ல என்ன செய்யறாங்க? வெறித்தனமா படிக்கிறத விட வேற வேற வெறியை ஏத்துறது. அதனால நம்ம பிள்ளைங்களுக்கோ நீங்களோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். சரியா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.